வணக்கம். ஜல்லிக்கட்டை பற்றி வீடியோ அப்படின்னோடனே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், வீரம், இங்கே விவசாயிகள் அழுதுகிட்டு இருக்காங்க, காளை மாடுகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, பீட்டா இது ஒரு அமைப்பா, இந்த மாதிரியான கேள்விகளோடு இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க போகிற வீடியோ இது கிடையாது. சொல்லப்போனால் இந்த வீடியோ பேசுகிறதுக்கான வீடியோவே கிடையாது. நாம் பேசும் நிலையை தாண்டி செயல்பட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. எஸ், வி நீட் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஹேஷ்டேக்ல இருந்து மாறி வி டூ ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஹேஷ்டேகுக்கு நாம் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்தத்தான் போகிறோம் அப்படின்ற நிலைப்பாடோட தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவே பண்ணுறோம். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு. பெயரோடு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் ரத்னசுவாமி அவர்கள், கார்த்திகேய சேனாபதி அவர்கள், வரதராஜன் பாண்டியன் அவர்கள், பாலகுமார சோமு அவர்கள், ஹிமா கிரண் அவர்கள், இவர்கள் மட்டுமல்ல, இவங்களுக்கு தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழுவும் இருக்குது. இந்த குழுவினர் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, யாரோ கேஸ் போடுறாங்க, அந்த கேஸ் நமக்கு எதிராக தீர்ப்பாயிருச்சுன்னா யாரோ அதுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க, இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்படி நம்ம பார்க்குற அந்த யாரோ இவர்கள் தான் இந்த குழு தான். இவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட பேரவைகளும் அமைப்புகளும் இதுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி குரல்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாம் போராட வேண்டிய தருணம் இது. 2011 வருஷம் அப்போ மத்திய அமைச்சராக இருந்த திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, காளை மாடு அப்படின்ற இந்த இனத்தையே கொண்டு போய் வனவிலங்குகள் அப்படின்ற அந்த லிஸ்ட்டுக்கு கீழே பதிவு செய்யறதுக்காக போறாரு. பதிவு செய்யப்படுது. இந்த பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான குரல்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் பலமா ஒழிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தமிழக அரசு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் மக்களுடைய சேஃப்டியை இன்னும் அதிகபட்சமாக நம்ம உறுதி செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் அந்த சட்டத்தில் செய்யப்பட்டுக்கிட்டே வருது. ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுக்கிட்டே வருது. 2011, 12, 13 3 வருடங்களுமே ஜல்லிக்கட்டு தொடர்ந்து பல பிரச்சனைகளோடு சேர்ந்து நடத்தப்பட்டாலும் கூட பீட்டாவினுடைய கண்காணிப்பும் இதன் மேல விழுந்துகிட்டே இருக்கு. அப்போ 2013 ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பீட்டா அமைப்பினர் இங்கே வந்து சில புகைப்படங்களையும் சில கோப்பு காட்சிகளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த காட்சிகளையும் புகைப்படங்களையும் வைத்து இது மிருகவதை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோடிப்பு வழக்கு ஒன்று போட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2014 மேலே ரிலீஸ் ஆகுது. அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுது அப்படின்றது தான். 2016 சரியா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி 8ஆம் தேதி மத்திய அரசு என்ன செஞ்சாங்க, இந்த விலங்குகள் அதாவது வனவிலங்குகள் அப்படின்ற பட்டியலில் இருந்து காளை மாடை நீக்குவதாக அறிவிச்சாங்க. அப்ப கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி ஊரடகமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருந்தோம். அதே வருடம் அதே மாசத்துல ஜனவரி 14ஆம் தேதி கிட்டத்தட்ட இதை அறிவிச்சு அடுத்த 6வது நாள் ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று வாங்கப்படுது சுப்ரீம் கோர்ட்ல. அந்த ஆர்டர் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த வனவிலங்குகள்ல இருந்து காளை மாடை நீக்குனது செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு. இதன் அடிப்படையில் 2016 வருடமும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படலை. சரி, இப்போதைய தேவை என்ன? இன்னைக்கு 2017 ஜனவரி மாசத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்பொழுது இமீடியட்டா எடுக்கப்பட வேண்டிய ஆக்ஷன்கள் என்னவா இருந்தால் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்கும்? இப்போ நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியதை 3 பாயிண்டா சொல்லலாம். நம்பர் 1, இந்த மாதிரியான அவசர காலகட்டங்களில் ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணணும். இந்த சட்டத்துக்கு ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அவசர காலத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு 6 மாதம் வரையும் இது செல்லக்கூடிய சட்டமாக இருக்கும். அந்த 6 மாதத்துக்குள்ள நாடாளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ணி இந்த சட்டத்தை ஒரு நிரந்தர சட்டமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த ஆர்டினன்ஸை தான் போன வருஷம் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே கம்பல் பண்ணாங்க, ஆர்டினன்ஸ் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி. ஆனால் அப்போ பண்ணலை. இப்பொழுது அதை பாஸ் பண்ண சொல்லி நம்ம எல்லாருமே அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து வலியுறுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். இந்த ஆர்டினன்ஸ்ன்றதை யார் ப்ரெஷர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, கேபினெட் மினிஸ்டர்ஸ், நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் இயங்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் பரிந்துரை செய்து நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணணும். அப்படி அவர் இந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள பாராளுமன்ற கூட்டம் கூடும் பொழுது அங்கே இது விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு இந்த பில் பாஸ் செய்யப்படணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டுக்கான தடை நிரந்தரமாக நீக்கப்படும். இது 1. 2வது, இந்த 2வது விஷயம் நம்மளால மட்டுமே முடியக்கூடியது. இதை நம்ம செஞ்சோம்னா இந்த முதல் விஷயத்துக்கான அழுத்தம் தானாக தரப்படுது அப்படின்றதான் உண்மை. இந்த 2வது விஷயம் என்னன்னா, இது தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அப்படின்றதை தாண்டி இது ஒரு மத்திய பிரச்சனையாக, நாடளவிய பிரச்சனையாக, நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுடைய பார்வையும் இதன் மீது திரும்பக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம இதை மாற்றணும். அதற்கு அவருடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும். இங்கே எவ்வளோ பேர் வந்து நம்ம போஸ்ட் போடுறோம், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் போஸ்ட் போடுறோம், அங்கங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை பதிவு பண்ணுறோம், லைவாக பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இது அத்தனையையும்
தேசிய ஊடகங்களுடைய பார்வைக்கு கொண்டு போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வி நீட் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஹேஷ்டேகை போட்டு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறதை தாண்டி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டையும், ஒவ்வொரு பதிவையும், ஒவ்வொரு வலியுறுத்தலையும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹேஷ்டேக்ஸோட நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா இந்த டேகிங்ஸோடையும், ட்விட்டரில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் ஐடிக்கான டேக்ஸ் இதுதான். ஸோ இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இப்போ நீங்கள் வீடியோ ஒரு 1,00,000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு 1000 பேர் இந்த டேகோட ஒரு மீடியாவையும் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த மீடியாக்களினுடைய பார்வை இந்த பக்கம் திரும்பும் அப்படின்றதான் உண்மை. இணைய போராளிகளால் என்ன பண்ணிட முடியும்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான முற்றுப்புள்ளியாக கூட இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து போராடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த தேசிய ஊடகங்களினுடைய டேக்ஸ் இப்போ வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. என்டிடிவி, ஏஎன்ஐ, ஆஜ் தக், ஏபிபி நியூஸ், CNN, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, சிஎன்பிசி ஆவாஸ், ஜி நியூஸ். மேலும் தேசிய பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். முடிஞ்சளவு இவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புவோம். ஜல்லிக்கட்டினுடைய தடை நிரந்தரமாக நீங்குவதற்கான ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான ப்ரெஷரை நம்மளுடைய போஸ்ட்கள் மூலமாக கொடுப்போம். இது 2 தான் நம்மளால் இப்போ முடிஞ்சது. மூணாவது விஷயம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா இந்த 1, 2 நடக்கலைனா தான் 3. இந்த 2ஐயுமே நம்ம எல்லாரும் செஞ்சு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர தடையை நீக்கிடுவோம் அப்படின்றதுல முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த 3வது அப்படியே இருக்கட்டும். எது நடந்தாலும் நடக்காட்டியும் வி டூ ஜல்லிக்கட்டு அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ண தான் போகிறோம். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த குழுவோடு சேர்ந்து அவங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளிலும் ஸ்மைல் சைட்டை இப்போலேருந்து தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான அத்தனை அப்டேட்களையும் அவங்களுடைய இடத்துல இருந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்மைல் சைட்டினுடைய குழுவானது அவங்களோடு சேர்ந்து பயணிக்க போது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் இந்த வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட்காக இத்தனை நாள் பார்த்துருப்பீங்க, கலாய்க்கிறதுக்காக பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் சொல்கிறதுக்காக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு போராட்டத்திற்கான களமாக இந்த வீடியோக்களை இதிலிருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஜல்லிக்கட்டு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தாண்டி ஜல்லிக்கட்டை நடத்துகிற ஜல்லிக்கட்டையும் இதே ஸ்மைல் சேட்டையில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வில் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டு விடைபெறுகிறோம். வி டூ ஜல்லிக்கட்டு மறந்துடாதீங்க. இந்த ஹேஷ்டேகையும் இனி சேர்த்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்க. வி நீட் ஜல்லிக்கட்டு இல்லை, வி டூ ஜல்லிக்கட்டு. நன்றி.